இன்றைக்கி என்ன குழம்பு பண்ண போகிறோம்? கருவாட்டு குழம்பு. திருக்க கருவாடு குறுக்கு வழியே கேட்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம் வாங்க. இது தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், இது புளி கரைசல். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்பு? திருக்க கருவாடு குழம்பு. ஃபாலோ பண்ணிக்கிங்க. அம்மா சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும். 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இன்றைக்கி என்னென்ன போடுறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இருக்குது, அதை கொஞ்சம் வதக்கணும். பச்சை மிளகா, கருவாடுக்கு முக்கியமே இந்த சின்ன வெங்காயம், இதெல்லாம் டேஸ்ட்டு இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கும். நல்லா இருக்கும். நெய் மீன் கருவாடு. இது நெய் மீன் கருவாடாங்க. இது தனியாக குழம்புக்கு தனியாக வேற இது ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இன்றைக்கி ஒரு பொடி. இது வந்து குழம்புக்கு வச்சுருக்காங்க. அந்த நெய் மீன் வந்து வெங்காயம் இது மாதிரி வெங்காயம்லாம் போட்டு தூக்கமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். எத்தனை பேர் கருவாடு பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கருவாடு குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து புளி கரைசல் ஊற்ற போகிறோம். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மசாலா கொஞ்சம் போட போகிறோம். இவ்வளோ போடணுமாம்மா? மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கணுமா? இது தனியாக கருவாடு மாதிரி எப்படி வைக்கணும்? கருவாடு நிறைய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தேங்காய் இருந்தாலும் நல்லா சும்மா வெறும் மீன் குழம்பு புளி குழம்பு வைக்கிற டேஸ்ட்டில் தானே? அனல் அடிக்குது எங்கே வரையும். பெருங்காயம் போட்டு வரும்.
வெங்காயத்தில் போட்ட சட்டியில் ஒட்டுது, அதுதான் தனியாக. கருவாடு ரெடியாக இருக்குது போடுறதுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சுங்க. இந்த கருவாடு போடுறது கருவாடு பாருங்கள், நல்லா பெரிய பெரிய தொண்டமாக இருக்குது. பாருங்கள், அப்படியே லட்டு மாதிரி இருக்குங்க, கறியாக இருக்குது. எதுவுமே இல்லை, நல்லா பெரிய பெரிய தொண்டம். கருவாடு வளர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்மெல் இருக்குது. குழம்பு மசாலா கொஞ்சம் வத்தட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொதிச்சோன்னே இந்த கருவாடை தூக்கி உள்ளே போட்டுருவோம் குழம்புக்குள்ள. ஆம்பு ஒன்று ஒன்றா போட்டுருவோம். இங்கே இப்படி வைங்க, இப்படி இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கையில் இப்படி வைங்க. கையில் பிடி. அப்போ காமி இன்னொன்று இதில் பாசம் இன்னைக்குது. போதும். அப்போ நீங்கள் குழம்பா கருவாடு குழம்பு ரெடியாக இருக்குங்க. நம்ம ஊற்றி சாப்பிட்றது தான். குழம்பு மிக்ஸ் பண்ணுங்க.